மக்களை நான் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு சுவையாக வந்து முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா. தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 5 பல் வந்துட்டு பூண்டு, கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 தக்காளியும் சேர்த்து வதங்கி தனியாக எடுத்து வந்து அதை வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 4 5 பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாமே வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இது கூட வந்து காரம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடுத்ததான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்கணுமோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை முட்டை சேர்க்கணுமோ அதை வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக வந்துட்டு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.